السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أغير الله أبغي ربا وهو رب كل شيء ولا تكسب كل نفس إلا عليها ولا تزر وازرة وزر أخرى. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அல்லாதவரையா நான் இரட்சகனாக தேடுவேன். அவன்தான் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் இரட்சகனாக இருக்கிறான். எந்த ஒரு ஆத்மாவும் தீமை செய்தால் அது தனக்கு எதிராகவே தீமை செய்து கொள்கிறது. பாவம் செய்கிற எந்த ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுடைய பாவத்தை சுமக்க மாட்டாது. பின்பு உங்கள் ரப்பும் பக்கமே மீளுமிடம் இருக்கிறது. என்னென்ன செய்தீர்களோ எல்லாவற்றையும் மறுமை நாளிலே உங்களுக்கு அவன் அறிவித்து கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே முக்கியமான உபதேசம் செய்கிறான். நமக்கு ரப்பாக இருப்பவன் அல்லாஹ் தான். அவன்தான் நம்மை படைத்தான், நம்மை பிறப்பெடுக்க செய்தான், நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறான், ஆளாக்கி கொண்டிருக்கிறான். அவனை விட்டுவிட்டு யாரை போய் நாம் ரப்பாக தேட முடியும்? எந்த ஒருவரும் ரப்பாக இரட்சகனாக இருக்கவே முடியாது. நமக்கு மட்டுமல்ல, உலகில் படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை படைப்புகளுக்கும் அந்த அல்லாஹ் தான் ரப்பாக இருக்கிறான், இரட்சகனாக இருக்கிறான். அதை நாம் முதலிலே உள்வாங்கி கொண்டோம் என்றால் அந்த ரப்புல் ஆலமீன் என்று சூரா அல் ஃபாத்திஹாவில் ஓதுகிறோமே, அதனுடைய தாத்பரியத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அகிலத்தாரை இரட்சிப்பவன் என்பது அதனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது. இந்த வசனம் ஏன் இறங்கப்பெற்றது என்று கேட்டால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வலீத் இப்னு முகீரா என்கிற தலைவர் இருந்தார். அவரோடு வேறு சில தலைவர்கள், அவர்களும் முஷ்ரிக்கீன்கள், சிறுக்கு வைக்கக்கூடியவர்கள். அவர்கள் மூமின்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் தாய் மதத்திற்கு திரும்பி விடுங்கள், எங்களுடைய அந்த குஃப்ர் ஷிர்கின் பக்கம் நீங்கள் மீண்டு விடுங்கள். நீங்கள் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் அந்த பாவங்களை நாங்கள் சுமந்து கொள்கிறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம், அந்த பாவங்களை நாங்கள் சுமந்து கொள்கிறோம், நீங்கள் கர்வாபசி தாய் மதத்திற்கு திரும்பி விடுங்கள் என்று வலீத் இப்னு அல் முகீரா போன்ற தலைவர்கள் இஸ்லாத்தை தழுவிய மூமின்களை பார்த்து கேட்டுக்கொண்டார்கள். அப்போதுதான் இந்த வசனம் இறங்கியது. நபியே, அந்த மக்களை பார்த்து சொல்லிவிடுங்கள், வலீத் இப்னு அல் முகீரா போன்ற அந்த மக்கா தலைவர்களை பார்த்து நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாவை விட்டு விட்டு வேறொருவனையாக நாங்கள் ரப்பாக தேடுவோம், அவன்தானே அனைத்துக்கும் ரப்பு என்று சொல்லுகிற போது எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அந்த ஆத்மா செய்த பாவத்திற்கு அந்த ஆத்மா தான் பொறுப்பே தவிர இன்னொரு ஆத்மா அந்த பாவத்தை சுமக்க மாட்டாது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். அவர்கள் செய்த பாவங்களை நீங்கள் எப்படி சுமக்க முடியும்? அது ஒருபோதும் நடக்காது. நீங்கள் செய்கின்ற பாவங்கள் உங்கள் பதிவேட்டிலே பதிவு செய்யப்படும். அவர்கள் செய்த பாவங்களெல்லாம் அவர்களுடைய அந்த செயலேட்டிலே பதிவு செய்யப்பட்டுவிடும் என்று சொல்லுகிற போது அவரவர் செய்த பாவங்களுக்கு அவரவர் தான் தண்டனையை அனுபவிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் செய்கின்ற பாவத்திற்கு மூன்றாம் அவர் தண்டனையை அனுபவிக்க முடியாது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். இதெல்லாம் ஒரு பிதற்றல் மட்டுமல்ல, பித்தலாட்டமும் கூட என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிப்பு செய்தான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம், ஆளாக்குகிறோம், தர்பியத்து செய்கிறோம், தீனியாத்தை எல்லாம் நாம் கற்றுக் கொடுக்கிறோம். நல்லபடியாக அவர்கள் வளர்ந்தோங்குவார்கள், சிந்தித்தும் சந்தேகமில்லை. அப்படி இல்லாமல் நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் நல்ல முறையில் வளர்க்காமல் தாந்தோண்டித்தனமாக அவர்கள் சென்று விட்டார்கள் என்றால் நாம் அவர்களை வளர்க்கவில்லை, சரியான முறையில் வளர்க்கவில்லை என்கின்ற அந்த குற்றத்திற்கு நாம் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகும். மறுமையில் தண்டிக்கப்படுவோம். நல்ல முறையில் வளர்த்த பின்பும் கூட நம்முடைய பிள்ளைகளிலே நமக்கு கீழே உள்ளவர்களிலே எவராவது தவறு செய்தார் என்றால் அந்த தவறுக்கு நாம் பொறுப்பேற்க மாட்டோம். காரணம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்களை செய்கிறோம்,
நல்ல முறையில் அவர்களை வளர்த்து ஆளாக்குகிறோம். அதற்கு மேலே அவர்கள்தான் தங்களுடைய ஆத்மாக்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமே தவிர நாம் அதற்கு பொறுப்பேற்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே பேசுகிறான். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களும் நமக்கு என்று ஒரு பதிவேடு இருக்கிறது. ஆமால் நாமா என்று அரபியிலே கூறுவார்கள். ஆமால் நாமா, ஆமால்களுடைய பதிவேடு. நாமா என்று பதிவேட்டுக்கு சொல்வார்கள். அவரவர் செய்கின்ற நன்மையான செயலோ பாவமான செயலோ அந்தந்த நொடியிலேயே பதிவு செய்யப்பட்டு விடுகிறது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக எடுத்துரைக்க. இது பற்றி அல்லாஹ் மறுமை நாளில் அறிவிப்பு செய்வான். உங்கள் பதிவேட்டிலே இந்த உலகத்திலே வாழ்கிற போது நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்தீர்களோ எல்லாம் இதில் பதியப்பட்டிருக்கிறது பாருங்கள் என்று சொல்லுகிற போது மக்கள் ஆச்சரியப்பட்டு போய் தலையை தூக்கி பார்ப்பார்களாமா, நாம் செய்த ஒவ்வொரு சின்ன செயலும் கூட இந்த பதிவேட்டிலே செயலேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று. வல்ல அல்லாஹ் சூரத்துல் அன்ஆம் 6ஆம் அத்தியாயத்தை நிறைவு செய்கிறான். இன்றைய தினத்தோடு நிறைவு செய்கிறான். எப்படி நிறைவு செய்கிறான் என்று பார்த்தால் மிகவும் அழகான வசனத்தை நிறைவு செய்கிறான். அவன்தான் உங்களை முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு பிரதிநிதிகளாக படைத்தான். ஒஹுவலு ஜாலுக்கும் ஹலாயிஃபல் அர்த். மட்டுமல்ல, உங்களில் சிலரை விட சிலருக்கு சில அந்தஸ்துக்களை பதவிகளை தருவதற்கு என்ன காரணம்? உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலே உங்களை சோதிப்பதற்காக என்று சொல்கிறான். சோதிப்பது என்றால் நாம் உங்களுக்கு வழங்கிய அந்த அருட்கொடைகள் அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களா இல்லையா, நன்றி மாறு செய்கிறீர்களா என்பதை சோதிப்பதற்காக வேண்டிய சிலரை விட சிலருக்கு நாம் அந்தஸ்துகளை தந்து உயர்த்துகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் 2 வசனத்தை கொண்டு முடிக்கிறான். நீங்கள் தப்பு செய்தீர்கள், இன்ன ரப்பக சரியுல் இகாம், வெகு சீக்கிரமாக உங்களை தண்டிப்பான். ஆனால் அதே சமயத்தில் அவன் மன்னிப்பான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொண்டு வசனத்தை இப்படி முடிக்கிறான். வைன்னஹு லகஃபூர் ரஹீம், நீங்கள் தௌபா செய்து மீண்டீர்கள், மன்னிப்பான், கருணையும் காட்டுவான் என்று முடிக்கிறான். சூரத்துல் அன்ஆம் 6ஆம் அத்தியாயத்தை அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு தலைமுறையும் உருவாகிற போது அந்தந்த தலைமுறை முன்னால் வந்த தலைமுறைக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறார். நாம் நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய பெற்றோர் அவர்களுடைய பெற்றோர், இப்படியே தாங்கள் மேலே சென்று கொண்டே இருக்கலாம். அதை அல்லாஹ் சொல்கிறான். முன்னாலே வாழ்ந்தவர்களுக்கு உங்களை நாம் ஹலீஃபாக்களாக ஆக்கி உங்களுக்கு சில அந்தஸ்துகளை தருகிறோம் என்றால் உங்களுக்கு நாம் வழங்கியவற்றிலே தந்தவற்றிலே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரஜாவை தந்திருக்கிறானா இல்லையா? சற்று யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு வகையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருக்கிறோமே, அது ஒரு தரஜா தான். ஏதாவது பொறுப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பான். ஒரு லீடர் பொறுப்பை தந்திருப்பான். எத்தனையோ பொறுப்புகள் வருகிறது, பதவிகள் வருகிறது. குறைந்தபட்சம் ஒரு கடையிலே ஒரு முதலாளியாக இருப்போம், நமக்கு கீழே 4 பேர் வேலை செய்வார்கள். இதெல்லாம் அல்லாஹ் தருகிற தர்ஜா தானே, அந்தஸ்து தானே. நாம் ஊர் உலகத்தில் உலா வருகிற போது நல்ல ட்ரெஸ்ஸோடு நல்ல ஒரு வாலிப்பான தோற்றத்தோடு நாம் வலம் வருகிறோம் என்றால் அதெல்லாம் அல்லாஹ் அளித்த ஒரு பிச்சை தானே, தர்ஜா தானே. இப்போ இந்த தர்ஜாக்களை அல்லாஹ் அளித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களை நான் சோதிக்கிறேன் என்கிறான். உங்களுக்கு என்னென்ன அந்தஸ்துகள் வழங்கப்படுகிறதோ அந்த அந்தஸ்துகள் வழங்கப்பட்ட நோக்கமே உங்களை நாம் சோதிக்கிறோம். அது என்ன சோதனை? நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துகிறீர்களா இல்லையா, இல்லை நன்றி மாறு செய்கிறீர்களா? இதையெல்லாம் நாம் யோசித்து பார்த்த அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு தலைமுறையும் முன்னால் உள்ள தலைமுறைக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். நமக்கு வழங்குகின்ற அந்த அல்லாஹ்வுடைய செல்வங்கள், அந்த செல்வங்களுக்கு என்றைக்கும் நாம் நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த முத்தாய்ப்பான ஒரு சிந்தனையோடு அல்லாஹ் இந்த சூறாவை நிறைவு செய்கிறான். சூறாவிலே கண்டுள்ள அந்த உபதேசங்கள் பிரகாரம் வாழ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நல்லூர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.